கீதை துறவிகளுக்காக எழுதப்படவில்லை, விட்டுக் கொடுக்க விரும்பிய ஒருவருக்காக எழுதப்பட்டது. தெய்வீக பாடல் என்று அழைக்கப்படும் பகவத்கீதை துறவிகள் மற்றும் முற்றும் துறந்த முனிவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆன்மீக உரை என்று பலரால் தவறாக கற்பனை செய்யப்படுகிறது. உண்மையில் அது ஒரு கோவிலில் அல்ல, போர்க்களத்தில் ஒரு மனிதனிடம் பேசப்பட்டது. அர்ஜுனன் ஞானத்தை தேடவில்லை, அவன் தப்பிக்க முயல்கிறான். துக்கம், சுய சந்தேகம் மற்றும் தார்மீக குழப்பத்தால் மூழ்கி தனது வில்லை கீழே போட்டுவிட்டு தான் போரிடப் போவதில்லை என்று அறிவிக்கிறான். இந்த சரிவின் தருணம்தான் கீதையை பெற்றெடுத்தது. கீதை முழுமைக்கான ஒரு வழிமுறை கையேடு அல்ல, அது பூரணத்திற்கான வழிகாட்டி. அது தெளிவுடன் தொடங்குவதில்லை, மாறாக நெருக்கடியுடன் தொடங்குகிறது. மேலும் அதன் மிகப்பெரிய பலம் என்னவென்றால், அது கடவுள்களையோ அல்லது குருக்களையோ நோக்கி பேசுவதில்லை, மாறாக கடமைக்கும் விரக்திக்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் ஒரு மனிதனை நோக்கி பேசுகிறது. தெய்வீக மனிதர்களாக அல்ல, மாறாக ஆழ்ந்த மனிதர்களாக. நாம் விட்டுக் கொடுக்க நினைக்கும் போது கீதை நமக்கு என்ன கற்பிக்கிறது என்பதை ஆழமாக ஆராய்வோம். கீதை பிரமிப்புடன் அல்ல, முறிவுடன் தொடங்குகிறது. கீதையின் முழு செய்தியும் ஒரு முறிவிலிருந்து பிறக்கிறது. ஹீரோ அர்ஜுனன் உணர்ச்சியால் முடங்கி போய் போர்க்களத்தின் நடுவில் அழுகிறான். அவன் கை கால்கள் நடுங்குகின்றன, அவன் வாய் வறண்டு போகிறது, அவன் தோல் எரிகிறது. கீதை பதட்டம், பயம், குற்ற உணர்ச்சியுடன் தொடங்குகிறது, ஞானத்துடன் அல்ல. இது முக்கியமானது. ஞானம் வருவதற்கு முன்பு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் கோரவில்லை, மாறாக அது உங்கள் துன்பத்தை உறுதிப்படுத்துகிறது. உண்மையான நுண்ணறிவு நீங்கள் வலுவாக உணரும் போது அல்ல, மாறாக நீங்கள் உடைந்து போகும்போது தொடங்குகிறது என்பதை இது காட்டுகிறது. ஈகோ சரிந்தால்தான் பாதை திறக்கிறது. உணர்ச்சிகள் எதிரிகள் அல்ல, ஆனால் குறிகாட்டிகள். கிருஷ்ணர் ஒருபோதும் அர்ஜுனனை உணர்வுகளுக்காக திட்டுவதில்லை, அவன் அழுவதற்காக அவனை அவமானப்படுத்துவதில்லை. தெளிவாக பார்க்க மட்டுமே அவர் அவனுக்கு வழிகாட்டுகிறார். கீதை உணர்ச்சிகளை அடக்குவதில்லை, அது அவற்றை கடந்து செல்கிறது. உணர்ச்சிகள் குறிப்பாக வேதனையானவை. அர்ஜுனனின் துக்கம் பலவீனம் அல்ல, அது ஆழமான சுய புரிதலுக்கான அழைப்பாகும். நாம் உணர்வதை மறுப்பது அல்ல, மாறாக அதை கவனிப்பது, கேள்வி கேட்பது மற்றும் அதில் தேர்ச்சி பெறுவது முக்கியம் என்று கீதை கற்பிக்கிறது. நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது தோல்வியின் அறிகுறி அல்ல, நீங்கள் வளர்ச்சியின் வாசலில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும். இணைப்பு இல்லாத செயல் உள் நிலைத்தன்மைக்கான சூத்திரம். கீதையின் மைய போதனைகளில் ஒன்று கர்மயோகம், தன்னலமற்ற செயலின் பாதை. கிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார், செயல்படுங்கள், ஆனால் விளைவுகளில் பற்றுதல் இல்லாமல். இது குளிர்ச்சியான அலட்சியமான அர்த்தத்தில் பற்றின்மை அல்ல, இது எதிர்பார்ப்பிலிருந்து, அகங்கார ஆசையிலிருந்து, கற்பனையான விளைவுகளிலிருந்து பற்றின்மை. பெரும்பாலும் நாம் விரும்பும் பலன்களை காணாததால் நாம் கைவிட விரும்புகிறோம். ஆனால் கிருஷ்ணர் சமன்பாட்டை தலைகீழாக மாற்றுகிறார். நீங்கள் செய்யும் செயலுக்கு மட்டுமே உரிமை உண்டு, அதன் பலன்களுக்கு அல்ல. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்கள் கடமை உங்கள் பலம், முடிவுகள் உங்கள் சுமை அல்ல. இது வெற்றி மற்றும் தோல்வியின் உயர் தாழ்வுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. விட்டுக் கொடுப்பது இனி ஒரு பதிலாக இருக்காது என்ற மன சமநிலையை உருவாக்குகிறது, ஏனெனில் விளைவு ஒருபோதும் இலக்காக இருந்ததில்லை. நீங்கள் உடல் அல்ல, மனம் கூட அல்ல. 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அடையாளத்தில் ஒரு தீவிரமான மாற்றத்தை அறிமுகப்படுத்துகிறார். அவர் அர்ஜுனிடம் கூறுகிறார், நீ கொல்லவும் கூடாது, கொல்லப்படவும் கூடாது. நீ உடல் அல்ல, நீ நித்தியமான சுயம், மாறாத, பிறக்காத, இறக்காத சுயம். நாம் விட்டுக் கொடுக்க நினைக்கும் போது அது பெரும்பாலும் நமது தோல்விகள், அச்சங்கள் அல்லது உடல் வரம்புகளுடன் மிக நெருக்கமாக அடையாளம் காணப்படுவதால் ஏற்படுகிறது. கீதை இந்த மாயை மெதுவாக இடமாற்றம் செய்கிறது. நீங்கள் உங்கள் வழி அல்ல, நீங்கள் உங்கள் இழப்பு அல்ல, நீங்கள் சாட்சி, உணர்வு மட்டுமே. இது ஆன்மீக தப்பித்தல் அல்ல, இது ஆன்மீக யதார்த்தவாதம். நாம் யார் என்பதன் சாராம்சத்தை சூழ்நிலைகளால் பாதிக்க முடியாது என்பதை நாம் உண்மையிலேயே புரிந்து கொண்டால் நமது துன்பம் இன்னும் எழும், ஆனால் நாம் இனி அதற்கு அடிமையாக இருக்க மாட்டோம். தர்மம் ஆசையை விட பெரியது. ஒழுக்கமாக அல்ல, மாறாக பிரபஞ்ச பொறுப்பாக ஒரு போர் வீரனாக அர்ஜுனனின் பங்கு விருப்பத்திற்குரியது அல்ல என்று கூறப்படுகிறது. அது உலகின் சமநிலைக்கு அவனது பங்களிப்பு. விரக்தியின் தருணங்களில் நாம் பின்வாங்க விரும்பும் போது கீதை கேட்கிறது, நீங்கள் இங்கே எதை நிலைநிறுத்த வேண்டும்? தர்மம் எப்போதும் வசதியாக இருக்காது. தோல்வியை எதிர்கொள்ளும் போது அது தியாகம், தைரியம் அல்லது விடாமுயற்சியை கோரலாம், ஆனால் அது அர்த்தத்தை தருகிறது. உனக்கு பிடித்ததை செய் என்று கிருஷ்ணர் சொல்லவில்லை, அவர் கூறுகிறார், செய்ய வேண்டியதை செய். சுய திருப்தியிலிருந்து சுய தியாகத்திற்கு மாறுவதுதான் வலியை நோக்கமாக மாற்றுகிறது. மனம் என்பது போர்க்களம், உலகம் அல்ல. மகாபாரதம் ஒரு உடல் ரீதியான போரை பற்றியது என்றாலும் கீதை உள்நோக்கி திரும்புகிறது. உண்மையான போர் வெளிப்புற எதிரிகளுடன் அல்ல, மாறாக உள் சக்திகளுடன். சந்தேகம், பயம், ஆசை, கோபம் மற்றும் மந்த நிலை என்று அது கூறுகிறது. கிருஷ்ணர் படிநிலையை அடையாளம் காட்டுகிறார். புலன்கள் மனதிற்கு கீழே உள்ளன, மனம் புத்திக்கு கீழே உள்ளது, மேலும் புத்திக்கு மேலே சுயம் உள்ளது. மனம் வேலைக்காரனாக இல்லாமல் எஜமானனாக மாறுவதால் தான் நாம் கைவிட விரும்புகிறோம். கீதை அதை மாற்றுவதற்கான நுட்பங்களை வழங்குகிறது. தியானம் மூலம் மனம் அமைதி அடைகிறது, பகுத்தறிவு மூலம் அறிவு கூர்மைப்படுத்தப்படுகிறது, செயல் மூலம் உடல் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. கீதையின்படி வாழ்க்கையில் வெற்றி என்பது வெளியே இல்லை, முதலில் நீங்கள் வெல்ல வேண்டியது மனதைதான்.
உண்மையான தோல்வி கூட வெகுமதி அளிக்கப்படுகிறது. ஆன்மீக பாதையில் முயற்சிப்பவருக்கு எந்த அழிவும் இல்லை. இந்த பாதையில் ஒரு சிறிய முயற்சி கூட ஒருபோதும் வீணாகாது. இது கீதையில் மிகவும் கருணை நிறைந்த வசனங்களில் ஒன்று. வெற்றி என்பது இரட்டையான வெற்றி அல்லது தோல்வி. உலக மாதிரியை போலன்றி கீதை நோக்கமே புனிதமானது என்று கூறுகிறது. முயற்சி செய்து தோல்வியடைவது தோல்வி அல்ல, அது முன்னேற்றம். ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் உங்கள் ஆன்மாவை செம்மைப்படுத்துகிறது. நீங்கள் விட்டுக் கொடுக்க நினைக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள், கீதை வெளிப்புற சாதனைகளால் அல்ல, உள் மாற்றத்தால் வளர்ச்சியை அளவிடுகிறது. பகவத்கீதை என்பது கட்டளைகளின் தொகுப்பு அல்ல, அது ஆன்மாவை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. அர்ஜுனன் போர்க்களத்தில் முடங்கி போன போது அவன் தனித்துவமானவன் அல்ல. நாம் அனைவரும் ஒரு கட்டத்தில் நமது உள் உலகம் சரிந்து விழும் தருணத்தை எதிர்கொள்கிறோம். நமது வலிமை மங்கிவிடும். நாம் வெளியேற விரும்பும் போது அந்த தருணத்தில் கீதை பேசுகிறது. வெற்று உத்வேகத்துடன் அல்ல, ஆனால் காலத்தால் அழியாத தெளிவுடன். அது சரியாக இரு என்று சொல்லவில்லை, அது எழுந்திரு என்று சொல்கிறது. உங்களிடம் எல்லா பதில்களும் இருப்பதால் அல்ல, ஆனால் வாழ்க்கையே போர்க்களம். விழிப்புணர்வு மற்றும் சரணடைதலுடன் செயல்பட தேர்ந்தெடுப்பது மட்டுமே உண்மையான வெற்றி. எனவே அடுத்த முறை நீங்கள் விட்டுக் கொடுக்க நினைக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள், கீதை ஞானிகளுக்காக எழுதப்படவில்லை, அது உங்களை போன்ற ஒருவருக்காக எழுதப்பட்டது. கேட்டமைக்கு நன்றி.